குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம குட்டி சாமுவேலோட கதையை பற்றி பார்க்கலாமா? வாங்க. இப்ராஹிம்னு ஒரு தேசத்தில் ராமதாயம்னு ஒரு ஊரில் எல்கானா அங்கிளும் அண்ணா ஆண்டியும் இருந்தாங்களாம். அவங்க 2 பேருக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லையாம். அதனால ரொம்ப கவலையாக இருந்தாங்களாம். அவங்க வருஷம் சிலவால சர்ச் இருந்துச்சான். அந்த சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணுவாங்களாம். அப்போ ஒரு நாள் அண்ணாள் அங்க ப்ரேயர் பண்ணும்போது கத்தர்கிட்ட நீங்க ஒரு அழகான குழந்தை கொடுத்தீங்கன்னா அவனை நான் உங்களுக்கு ஊழியம் செய்யப்படி கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணாங்களாம். ஏசப்பா அதன்படி ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுத்தாங்களாம். அந்த அழகான குட்டி தம்பிக்கு சாமுவேல்னு பேர் வச்சாங்களாம். சாமுவேல் வளர்ந்து கொஞ்சம் வருஷம் ஆன உடனே வருஷம் சிலவால சர்ச்சுக்கு போவாங்கல்ல, அங்க கூட்டிட்டு போனாங்களாம். அங்க கூட்டிட்டு போய் ஏலி தாத்தா தானே பாஸ்டர், ஏலி தாத்தா கிட்ட கொண்டு போய் விட்டு சொன்னாங்களாம், நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போது கத்தர்கிட்ட ஒரு குழந்தைய கேட்டேன். கத்தர் என் ஜெபத்தை கேட்டு இந்த குழந்தைய கொடுத்தாங்க. கத்தருக்கே ஊழியம் செய்யும்படி இவனை நான் கொடுக்கிறேன்ட்டு சந்தோஷமா ஏலி தாத்தா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். அதே மாதிரி சாமுவேல் குட்டி ஏசப்பாக்காக சர்ச்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ சாமுவேல் நைட்டு தூங்க போனாங்களாம். தூங்கிட்டு இருக்கும் போது ஜன்னல்ல இருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சான். என்ன சவுண்டு தெரியுமா? சாமுவேலே அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சான். சாமுவேல் ஓடி போய் ஏலி தாத்தா கிட்ட போய் கேட்டாங்களா, தாத்தா தாத்தா என்ன கூப்பிட்டீங்களா, நங்க இருக்கேன் தாத்தா அப்படின்னு கேட்டாங்களாம். ஏலி தாத்தா நான் உன்னை கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கோமா அப்படின்னு சொன்னாங்களாம். சாமுவேல் திரும்ப போய் அவங்க இடத்துல போய் படுத்துக்கிட்டாங்களாம். சாமுவேலுக்கு மறுபடியும் தூக்கம் வந்துருச்சான். மறுபடியும் தூங்க போனாங்களா. அப்பவும் ஜன்னல இருந்து சாமுவேலின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சான். மறுபடியும் செகண்ட் டைம் ஏலி தாத்தா கிட்ட கேட்டாங்களா, தாத்தா தாத்தா என்ன கூப்பிட்டீங்களா, நான் இங்க இருக்கேன் தாத்தான்னு கேட்டாங்களா. தாத்தா நான் கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். மறுபடியும் படுக்க வந்தாங்களாம். தேர்ட் டைமும் சாமுவேலே அப்படின்னு ஜன்னல்ல இருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சான். அப்போ மறுபடியும் ஏலி தாத்தா கிட்ட போனாங்களாம். தேர்ட் டைம் இப்படி ஏலி தாத்தாட்ட போய் கேட்ட உடனே தாத்தாக்கு புரிஞ்சு போச்சு கத்தர் தான் கூப்பிடுறாங்கன்னு. ஏலி தாத்தா சாமுவேல் குட்டி தம்பிக்கு சொல்லி கொடுத்தாங்களா, என்னமா இப்படி உனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுன்னா கத்தாவே சொல்லும் அடின்னு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி தம்பி மறுபடியும் போய் படுக்க போனாங்களாம். அப்பமும் ஜன்னல்ல இருந்து சாமுவேலேன்னு வாய்ஸ் கேட்டுச்சான். குட்டி தம்பி கீழ்ப்படிஞ்சு அதே மாதிரி சொன்னானா, கத்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன்னு. கத்தர் பேசினாங்களாம் சாமுவேல் குட்டி தம்பிட்ட. என்ன பேசினாங்க தெரியுமா? ஏலி தாத்தா குடும்பத்துக்கு வரப்போற பனிஷ்மெண்ட்டை பத்தி பேசினாங்களாம். அவங்களோட பசங்களோட தப்புங்களால அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வரப்போகுதுன்னு பேசினாங்களாம். இந்த குட்டி சாமுவேல் தான் ஃபியூச்சர்ல இஸ்ரேல்ல ஃபர்ஸ்ட் கிங் அபிஷேகம் பண்ணும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்து ஏசப்பா உயர்த்தினாங்க. இந்த கதையில இருந்து ஏசப்பா நமக்கு என்ன கற்றுத்தராங்க தெரியுமா? அண்ணாளுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஏற்ற காலத்துல ஏசப்பா பதில் தந்தா அது லேட்டா கிடைச்சாலும் அது பல பேருக்கு ஆசீர்வாதம் ஆகும்படி ஏசப்பா அதை லேட் ஆக்குனாங்க. நம்ம லைஃப்ல கூட நமக்கு ஏதாவது பதில் வராம இருந்துச்சு, லேட் ஆகுதுன்னா ஏசப்பா பல பேருக்கு அந்த பதில் மூலமா ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.